யாரை மாலையிட்டீங்க? கலைவாணி சரஸ்வதி. ஓ, கலைவாணி சரஸ்வதி. பேருதாங்க. என்னுடைய மனைவி இல்லைன்னா உனக்கு வாய் இல்ல. வாய் இல்லையா? ஊமையா தான் தெரியணும். சரி சரிங்க. ஆஹா, ஊம்பா ஊம்பா. ஆஹா. ஓ, கலைவாணி சரஸ்வதி. கலைவாணி சரஸ்வதியை மாலையிட்டு ஏதோ உங்களுக்கு புலத்திர பாக்கி உண்டா? உனக்கு தான் அடி விடுவோம் பேசிருந்தான். இல்லப்பா, புத்திர பாக்கியம். புத்திர பாக்கியம் இருக்குதான்னு கேட்டுங்க. அப்படி கேள. என்ன மாப்ள? சரி, ரைட். எங்களுக்கு மட்டும் ஏன் புத்திர சந்தானம் இருக்காது? அதாங்க சொன்னாலும் தெரியுங்க. உலகத்தை ஓட்டுடைக்குள்ள சுத்தி வரும் உலக சஞ்சாரி நாரதன். சரி சரி. தக்கன் தரணியம். தக்கன் தரணி. அது மட்டும் இல்ல, என்னுடைய படைப்பாள பிரதவர்கள் நிறைய இருக்கிறாங்க. கோடான கோடி பேர் இருக்காங்க. சரி சரி சரிங்க. அதனால அப்படி பிள்ளைகளை பெற்று சத்திய லோகத்தில் வாழ்ந்தாலும் நான் இன்னைக்கு பிண்டம் பிடிக்க போகணும். பிண்டம் பிடிக்க போகணும். ஆமா. சரி சரி. அப்படி பிண்டம் பிடிக்க போகதா இருந்தாலும் எங்க போறதா இருந்தாலும் மாலையிட்ட மங்கை இடத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும். ஆமா ஆமாங்க ஆமாங்க. அப்பதான் போற காரியம் நன்மையில முடியும். ஆமாங்க, அது வேணா கரெக்ட் தாங்க. எப்படி நீ எப்படி? இல்ல, நான் சொல்லாத போய்தாங்க ஒரு வாரமா திண்ணையிலேயே கிடந்தேன். ஆமாங்க. எங்க போவதா இருந்தாலும் மாலையிட்ட மங்கை இடத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும். ஆமாங்க. நம்ம வீட்டுக்கு வந்த லட்சுமி அல்லவா? ஆமா. அதனால என்னுடைய மனைவி கலைவாணி சரஸ்வதிய உன் கணவன் அழைத்தார் என்று அது சீக்கிரம் அழைத்து வர்ற. உடனே பொண்டாட்டி போற பாருங்க. போயிட்டு வந்துடுங்க. போடாய பொண்டாட்டிட்ட உடனே போறேங்க. என்ன பண்ணுவேன்? கொண்டாடிட்டீங்க. என்னத்துக்கு? நீங்க கூப்பிட்டீங்க போய் கூட்டிட்டு வரதுங்க. அப்படி சொல்லு. சீக்கிரம் அழைத்து வா.